அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க குருசுலி கிருஷ்ணா. ஒரு சூழ்நிலை தனக்கு சாதகமா பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, சாதகமா அமையணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொருத்தரும் கையில எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் சூழ்ச்சி. இன்னைக்கு அத பத்தி தான் பேசப் போறோம். நெறைய பேர்கிட்ட அது இருக்கு இல்லையா? அதாவது தவிர்க்க வேண்டிய ஒரு குணமா இருந்தாலும், இந்த சூழ்ச்சி அப்படிங்கிறது நெறைய விஷயங்கள்ல, நெறைய இடங்கள்ல பயன்பட்டுட்டு தான் இருக்கு. அப்படிதான் சொல்லணும். என்ன அப்படின்னா, நம்ம திடீர்னு ஒரு ஒரு நல்ல அத என்ன சொல்றது? ஸ்பீடா முன்னேறணும் அப்படி சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி சீக்கிரமா முன்னேறணும். நல்ல ஒரு அந்தஸ்தோட இருக்கணும். அப்படியே ஒரு பந்தாவா எல்லாரும் நம்மள மதிக்கணும். சோ இந்த மாரி எல்லாம் நெனச்சு, ஒரு குறுக்கு வழியில போறது அப்படின்னு கூட சொல்லலாம். சூழ்ச்சியிலேயே நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. அது ஒரு ஆயுதம் மாரி தான். அத நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அதுல தான் இருக்கு அதோட தன்மையே. சோ இப்ப மட்டும் தான் சூழ்ச்சியா அப்படின்னா, ஆரம்ப காலத்துல இருந்து மன்னர்கள் காலத்துல இருந்து அது இருக்க தான் செய்யுது இல்லையா? அவங்களுடைய வாரிசுகள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, மன்னர்களுடைய அந்த மனைவிமார்கள்லாம் நெறைய மனைவிமார்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் சூழ்ச்சி பண்ணியிருப்பாங்க. அதுல கூனியால தான் ராமனே காட்டுக்கு போனாரு. அதே மாதிரி இது ராமாயணத்துல. மகாபாரதத்துல சகுனியின் அந்த சூழ்ச்சியால தான் பாண்டவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க காட்டுக்கு போவாங்க. சோ ஆனா, எது நடந்தாலும் அதாவது என்ன சொல்றது? தர்மத்தின் வாழ்விதனை சூதுக்கவும் முடிவில் தர்மமே வெல்லும். அதான் உண்மை. ஏன்னா நேர்மையா, ஒழுக்கமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பதவியோ, இல்ல பொருளோ, அதுதான் நிலையா இருக்கும். ஒரு குறுக்கு வழியில சம்பாதிக்கிறதோ, இல்ல ஒருத்தர கீழ தள்ளி விட்டுட்டு நம்ம மேல சூழ்ச்சி பண்ணி மேல வர்றதோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு நிலையா இருக்கும். ஏன்னா, நம்ம ஒரு விஷயத்த மத்தவங்களுக்கு செஞ்சோம்னா, நமக்கு வல்லவனுக்கு வல்லவன் சொல்லுவாங்கல்ல, அது மாரி நம்மள சதி பண்றதுக்கு ஒருத்தன் இருப்பான். சோ அத நம்ம புரிஞ்சுக்கணும். சூழ்ச்சி முறையில நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. இப்போ அதாவது இந்த புராணங்கள்ல எல்லாம் நமக்கு சாமி கதைகள்லாம் கேட்டிருப்போம். அவங்க அ தெய்வங்கள்லாம் அசுரர்களுக்கெல்லாம் வரம் குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த அசுரர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த வரத்தெல்லாம் வாங்கிட்டு திரும்ப அந்த தெய்வத்தையே அட்டாக் பண்ணும்போது, அவங்க ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணி, அதாவது நேரடியாக செய்ய முடியாத நெறைய விஷயங்கள மறைமுகமாவும் செஞ்சிருக்காங்க. அது நல்ல சூழ்ச்சி தானே! சோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு. இப்ப இன்னைக்கு கூட மக்களுடைய நலனுக்காகவோ, இல்ல சமூக நலனுக்காகவோ ஏதாவது ஒரு விஷயத்துல நான் அதான் சொன்னேன்ல, நேரடியா நம்ம செய்ய முடியல. அத மறைமுகமா செஞ்சு அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நெனைக்கிறதும் சூழ்ச்சி தான். சரியான திட்டமிடல், அதாவது திறமை வெளிப்படுத்துதல், அந்த மாதிரி மீனிங்ல கூட இருக்கு. சோ நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரியா? அப்போ இன்றைய வாழ்க்கைக்கு நமக்கு சூழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன தவிர்க்க வேண்டிய குணம்னு சொல்லிட்டு என்ன சூழ்ச்சின்னு சொல்றீங்க அப்படின்னு யோசிக்கலாம். என்ன அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இத எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சூழ்ச்சி செய்யணும்னு நான் சொல்லல. நம்ம நேர்மையா, ஒழுக்கமா நம்ம நேர்மையா நம்மளுடைய பணிகள செய்வோம். சரியா? அதுல கிடைக்கக்கூடிய முன்னேற்றத்துல நம்ம முன்னேறுவோம். ஆனா, நம்ம சுத்தி இருக்கிறவங்க நமக்கு ஒரு சூழ்ச்சி செய்வாங்கல்ல, அது யாருங்கிறதையும் நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. இது நம்மளுடைய ஆரிசல் சேனல். நன்றி.